சங்கமமாவோம். அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாவோம். அருள்நதை பாயும் இந்த திருப்பலிதனிலே அரும்பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாவோம். தந்தை மகன் தூயாவின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவன் கொடுத்த இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி கூறுவோமாக. இந்த நாளில் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு காரியங்களும் இறைவனால் தூண்டப்பட்டு இறைவனுக்காக செய்ய வேண்டிய வரத்தை கேட்டு மன்றாடுவோமாக. அன்பார்ந்த குழந்தை இயேசுவின் பக்தர்களை, நாங்கள் இன்று இந்த காலத்திலே கூடியிருக்கின்றோம். குழந்தை இயேசுவுக்கு நாங்கள் எங்கள் நன்றியை தெரிவிக்கும் முகமாக. எனவே நாம் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக, எங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களுக்காக அந்த குழந்தை இயேசுக்கு நன்றி கூறுவோமாக. என்று விசேஷ விதமாக நாங்கள் இங்கே கூடியிருந்து மன்றாட வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து உண்டு அன்பார்ந்தவர்களே. அதாவது ஏலெவல் பரீட்சை ஆரம்பமாகின்ற நாளிலே எங்களுடைய பிள்ளைகள் அந்த ஏலெவல் பரீட்சையை நன்றாக எழுதும்படியாக ஆண்டவனை பார்த்து மன்றாட வேண்டும். இறைவன் தாமே தன்னுடைய பரிசுத்த ஆவியின் பொழிந்து அவர்கள் கற்றுக்கொண்ட விலகாலம் கற்றுக்கொண்ட பாடங்களையும் ஞாபகப்படுத்தி அதை திறம்பட செய்யவும் எழுதவும் வேண்டிய தைரியத்தையும் ஞானத்தையும் கொடுக்கும்படியாகவும் பரிசுத்த ஆவி அவர்கள் பக்கத்தில் இருந்து அவர்கள் துணையாக இருந்து அவளை வழிநடத்த வேண்டும் என்றும் இந்த நேரத்திலே அந்த பிள்ளைகளுக்காக மாணவர்களுக்காக நாங்கள் உருக்கத்தோடு ஆண்டவனை பார்த்து ஜெபித்து மன்றாடுவோம். இந்த தெய்வீக பலியிலே நாங்கள் தகுந்த முறையில் பங்கெடுக்க இரக்கமும் அன்பும் நிறைந்த ஆண்டவனை பார்த்து நம்முடைய குற்றங்களுக்காக குறைகளுக்காக மன்னிப்பு கேட்டு வேண்டுவோமாக. உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் புனித செயலில் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி உமது பரிவிரகத்தின் பேருதவிகளை பெற்று செய்வதாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். யோவான் என்னும் நான் சீயோன் மலை மீது ஆட்டுக்குட்டி நிற்க கண்டேன். அதன் பெயரையும் அதனுடைய தந்தையின் பெயரையும் தங்களது நெற்றியில் பொறித்திருந்த 1,44,000 பேர் அதனுடன் இருந்தனர். பின்பு விண்ணகத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன். அது பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் போலும் பேரிடி முழக்கம் போலும் யாழை மீட்டுவோர் எழுப்பும் இசை போலும் ஒலித்தது. அந்த 1,44,000 பேரும் அரியணை முன்னிலையில் 4 உயிர்களுக்கும் மூப்பர்களுக்கும் முன்பாக புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். மண்ணுலகிலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்ட அவர்களை தவிர வேறு யாராலும் அந்த பாடலை கற்றுக்கொள்ள இயலவில்லை. அவர்கள் பெண்களோடு சேர்ந்து தங்களை கரைப்படுத்தி கொள்ளாமல் கற்பை காத்து கொண்டவர்கள். ஆட்டுக்குட்டி சென்ற இடமெங்கும் அதை பின்தொடர்ந்தவர்கள். கடவுளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் உரிய முதற்கனியாகிய மனித குலத்திலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள். அவர்களது வாயினின்று பொய்யே வந்ததில்லை.
ஏனெனில் அவர்கள் மாசற்றவர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பலவியாக ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகம் அதில் வாழ்வனும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது தமது கடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டி வரும் அவரே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரது மலையிலேற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படாத கைகளும் மாசற்ற மனம் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. இவரை ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, திருவசனங்கள் 1 தொடக்கம் 4 முடியே. அக்காலத்தில் இயேசு நிமிர்ந்து பார்த்தபோது செல்வர்கள் தங்கள் காணிக்கைகளை காணிக்கைப்பட்டிக்குள் போடுவதைக் கண்டார். வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண்ணும் 2 காசுகளை அதில் போடுவதைக் கண்டார். அவர், இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து காணிக்கை போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்றார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கின்ற போது அதிலே இருக்கின்ற செய்தியை நாங்கள் எல்லோரும் கேட்டோம் என்பார்களே. ஆண்டவன் ஆலயத்தில் இருக்கின்ற போது பலர் வந்து காணிக்கையை செலுத்துகின்றார்கள். கோயில் உண்டியலிலே காணிக்கை செலுத்துகின்ற போது ஆண்டவன் எல்லோரையும் கவனித்துக் கொண்டு இருக்கின்றார். அதே நேரத்தில் ஒரு கைம்பெண், கணவன் இல்லாத ஒரு கைம்பெண் வந்து தன்னுடைய பங்கையும் அதிலே கொடுக்கின்றார். அவரிடமிருந்த 2 செப்பு காசுகளைத்தான் அந்த கைம்பெண் ஆனவள் ஆண்டவனுக்கு செலுத்துகின்றார். மற்ற மக்களும் செலுத்தினார்கள். ஆனால் ஆண்டவன் இயேசு இந்த கைம்பெண்ணை செலுத்திய காணிக்கையை மெச்சி பாராட்டுகின்றார். ஏனென்றால் அன்பார்ந்தவர்களே, மற்ற எல்லோரும் தங்களிடத்திலே மிகுதியாக இருந்ததை கொண்டுதான் காணிக்கை செலுத்தினார்கள்.
இந்த 2 செப்பு காசுகளை அவள் போடும்போது, காணிக்கையில் பட்டியலை போடும்போது சத்தம் இல்லாமல் போடுகின்றாள், யாரும் அறியக்கூடாத விதத்திலே. ஆனால் மற்ற செல்வந்தர்கள், பணக்காரர்கள் என்ன செய்கின்றார்கள்? நாணயங்களை போடுகின்ற போது, அள்ளி போடுகின்ற போது சத்தங்கள் கேட்கும். காரணம், மற்றவர்கள் தங்களை பார்க்க வேண்டும் என்றுதான் அவர்கள் அதை செலுத்தினார்கள். உண்மையாகவே முழு மனத்தோடு செலுத்தாமல் மற்றவர்கள் தங்களை பார்த்து பாராட்ட வேண்டும், பெருமை கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த காசுகளை போடுகின்ற போது அந்த சத்தத்தின் மூலமாக மற்ற எல்லா மக்களும் அவர்களை பார்ப்பார்கள் என்ற நோக்கத்தோடு போட்டார்கள். ஆனால் இந்த கைம்பெண் மட்டும் 2 செப்பு காசுகளை போடுகின்ற போது சத்தம் இல்லாமல் போடுகின்றாள், யாருக்கும் அது தெரியக்கூடாது என்று. ஆனால் போட்டது முழு மனதோடு தாராள உள்ளத்தோடு அந்த காணிக்கையை செலுத்துகின்றாள் அந்த கைம்பெண் ஆனவள். 2 செப்பு காசு இருந்தது. ஒரு நாள் சம்பளத்தை அவள் கையிலே வைத்துக்கொண்டு ஆலயத்திற்கு வருகின்றாள். வந்தபோது எல்லோரும் போடுகின்றதை பார்ப்பது மட்டுமல்லாமல் அவள் தானும் போட வேண்டும், கடவுளுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்க வேண்டும் என்று சிந்திக்கின்றாள். இருந்தது 2 செப்பு காசுகள். ஜோசப் இருப்பாள் தன் உள்ளத்திலே, நான் நாளைக்கு செலவழிக்க வேண்டிய, நாளைக்கு நான் என் செலவுக்காக வைத்திருக்க வேண்டிய எல்லாவற்றையும் போட்டால் எனக்கு நாளைக்கு ஒன்றுமே கிடையாது, நான் பட்டினியாக இருக்க வேண்டும், உணவு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சிந்தித்து இருக்கலாம். அவ்வாறு சிந்தித்து அவள் யோசித்து இருக்கலாம், இன்னொரு முறை நான் இந்த 2இல் ஒன்றை கடவுளுக்கு கொடுப்பேன், ஒன்றை நான் வைத்துக்கொள்வேன் என்று யோசித்து இருக்கலாம். ஆனால் அதைக்கு மேலாக அவள் என்ன செய்கின்றாள் என்றால் அந்த 2 காசையும் போடுகின்றாள். காரணம், ஆண்டவன் என்னை பராமரிப்பார், ஆண்டவர் என்னை பார்த்து கொள்வாரான். ஆமன் பாந்துள்ளி, எங்கள் ஒருவரையும் ஆண்டவன் இயேசு பராமரித்து கொண்டே இருக்கின்றார், காப்பாற்றி கொண்டே இருக்கின்றார், நாளாந்தம் எங்களுக்கு தேவையானதை கொடுத்து கொண்டே இருக்கின்றார் என்று நாங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவரை நாங்கள் நம்ப வேண்டும். இந்த கைம்பெண்ணும் கூட, எனக்கு என்ன நேர்ந்தாலும் போதாத பரவாயில்லை, நான் கொடுக்க வேண்டிய இந்த காணிக்கையை முழு மனத்தோடு தாராள உள்ளத்தோடு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து அதிலே அந்த காசை போடுகின்றாள். அன்பானவர்களே, ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை வைத்து, ஆண்டவருடைய பராமரிப்பில் நம்பிக்கை வைத்து அதை செலுத்துவதை பார்த்து இயேசு அவளை பாராட்டுகின்றார், மெச்சுகின்றார், போற்றுகின்றார். அன்பானவர்களே, ஆம் அன்பானவர்களே, நாங்களும் ஆலயத்தில் வருகின்ற போது ஆண்டவனுக்கு காணிக்கை செலுத்துகின்ற போன்று தூய உள்ளத்தோடு, தாராள உள்ளத்தோடு, முழு உள்ளத்தோடு நாங்கள் செலுத்துகின்ற காணிக்கை தான் ஆண்டவனுக்கு ஏற்ற காணிக்கையாக அமைவதை நாங்கள் அறிகின்றோம். இந்த சிறிய சம்பவத்தின் மூலமாக பழைய ஏற்பாட்டிலே காயின் ஆபேல் பலியிலே செலுத்தினார்கள். ஆண்டவனுக்கு முதல் தரமான காணிக்கையை கொடுத்தான் ஆபேல், ஆண்டவன் அதை ஏற்றுக்கொண்டார். அதே போல காணிக்கை கொடுத்தான் காயின், அதாவது காயின் கொடுத்தது அத்தனையும் பழுதான காணிக்கைகள், ஆண்டவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமாம், இந்த பணக்காரர்கள் தங்களிடம் மிகுதியாக இருந்ததை கொண்டுதான் ஆண்டவனுக்கு காணிக்கை செலுத்தினார்கள். அதாவது நாங்களும் சில சமயத்திலே எங்களுக்கு மிகுதியாக இருக்கின்றது, எனவே நாங்கள் இதை கொடுத்து விடுவோம் என்று சொல்லி கொடுத்து விடுகின்றோம். அது நல்ல மனப்பான்மை அல்ல. உண்மையான மனப்பான்மையோடு நாங்கள் செலுத்துகின்ற ஒவ்வொரு காணிக்கையும் ஆண்டவன் பார்த்து எங்களையும் ஆசீர்வதிப்பார். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எவ்வளவுக்கு நாங்கள் கடவுளுக்காக முக்கியமான காணிக்கை செலுத்துகின்றோமோ அதான் கடவுளுக்கு உகந்த காணிக்கையாக அமைகின்றது. நாங்கள் எங்களுக்கு பிடித்து கொண்டு மிச்சத்தை கொடுப்போம் என்று அல்ல, மாறாக ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார், என்னுடைய நாளாந்த வாழ்க்கையை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வாழ வேண்டும். ஆண்டவர் லூக்கா நற்செய்தியிலே கூறுகின்றார், நாங்கள் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது, நாளைக்கு நாங்கள் எதை உண்போம் குடிப்போம் என்றெல்லாம் கவலை கொள்ளாமல், நீங்கள் நாளையை பற்றி கவலைப்படாமல் இன்றைய நாளை பற்றி நீங்கள் கவலைப்படுங்கள் என்று சொல்லிய வார்த்தைக்கு ஏற்றவாறு இந்த கைம்பெண் இன்றைய நாளிலே அவள் என்ன செய்கின்றால், தனக்கு இன்று தேவையான பணத்தை அவளத்தையும் கொடுக்கின்றார் கடவுளுக்கு. அதைத்தான் நாங்களும் செய்ய வேண்டும். நாங்கள் சிந்திக்காமல்
நாங்கள் அதிகமாக கவலைப்படாமல் யோசிக்காமல் நாங்கள் ஆண்டவனுக்கு செலுத்துகின்ற ஒவ்வொரு காணிக்கையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவன் எங்களை நாளுக்கு நாள் பராமரித்து கொண்டே எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டே வருகின்றார். அன்பாந்தொழி ஒரு வார்த்தை உண்டு, கொடுப்பதில் மகிழ்ச்சி உண்டு ஒன்று. அந்த நாங்கள் கொடுப்பதில் மகிழ்ச்சி உள்ள அந்த வார்த்தையானது அதை கொடுப்பவனுக்கு தான் தெரியுமா. யாரெல்லாம் கொடுக்கின்றார்களோ, மனதார கொடுக்கின்ற சந்தோஷமாக கொடுக்கின்றார்களோ அவனுக்கு அந்த மகிழ்ச்சி உண்டு என்றும், அந்த கொடுப்பதை யாராக இருந்தாலும் அவனுக்கு தான் அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தெரிகின்றது என்று ஒரு வார்த்தை உண்டு அன்பாந்தொழி. ஆம் அன்பாந்தொழி, எங்களை நாடி தேடி வருகின்ற மக்களுக்கு தேவையோடு எங்களை நாடி தேடி வருவார்கள். அந்த மக்களை பார்த்து நாங்கள் ஓடக்கூடாது. சில சமயத்திலே தேவையான மக்கள் வருகின்ற போது, எங்களை தங்களுடைய உதவி தேடி வருகின்ற போது நாம் என்ன செய்கின்றோம் என்றால், குடும்பங்களில் இருக்கின்ற பெற்றோர்கள் வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு சொல்லுவார்கள் பிள்ளையிடம், நீ போய் சொல்லு, அம்மா இல்லை அப்பா இல்லை வெளியில் போயிட்டாங்கன்னு சொல்லுவார்கள். அந்த குழந்தையும் போய் என்ன சொல்லும்? குழந்தை பொய் சொல்லுமா? இல்லையா? குழந்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. குழந்தை என்ன சொல்லும்? போய் அம்மா சொன்னாங்க, தாங்கள் வெளியில் போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த உதவி கேட்டு வந்த ஆளிடம் அந்த குழந்தை சொல்லும், வெளிப்படையாக சொல்லும், அம்மா சொல்லிவிட்டாங்க, உங்களுக்கு இருக்கிறாங்க, அம்மா சொல்லிவிட்டாங்க, தாங்கள் வழியிலே போய்விட்டதாக உங்களை சொல்ல சொன்னாங்கன்னு சொன்னாங்க. அப்படி தான் செய்வார்கள் குழந்தைகள். என்ன களங்கமற்றது, ஒரு மாசு மறுவற்ற குழந்தைகள் எப்போதும் பொய் சொல்லாது. அதே போல தான் நாங்களும் என்ன செய்வோம், நாங்கள் அவ்வாறு சொல்லுகின்ற போது அன்பார்களே, நாங்கள் நினைக்க வரும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் தவறான வழியிலே அந்த பிள்ளைகளை நடத்துகின்றோம். மாறாக உண்மை சொல்லி நாங்கள் வாழ வேண்டும். யாராவது எங்களை அணுகினால் முடிந்தபட்சம் எங்களால் கூடிய உதவியை செய்ய வேண்டுமே ஒழிய அவர்களை நாங்கள் திரட்டி விடக்கூடாது. சிந்தித்து பாருங்கள் அன்பார்களே, எத்தனையோ பேர் எங்களை தேடி வருகிறார்கள் சின்ன உதவிக்காக. அவர்களால் முடியாத பட்சத்திலே தான் உதவிக்கு வருவார்கள். அந்த உதவி நாங்கள் செய்ய முடியாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கையானது அர்த்தமற்ற வாழ்க்கையாக மாறுகின்றது. கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை எங்களால் வாழ முடியாது. நான் கடவுளை உண்மையாகவே அன்பு செய்ய வேண்டும் என்றால் அவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனையும் நாங்கள் அன்பு செய்ய வேண்டும். அந்த மனிதர் எந்த கோலத்திலே வந்தாலும் சரி, எந்த நேரத்திலும் வந்தாலும் சரி, நாங்கள் சிறிய உதவியை செய்து அந்த ஆளை சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சிப்படுத்தி அனுப்ப வேண்டும். அதான் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையானது அதிலே தான் தங்கியிருக்கின்றது. அப்போது தான் நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற முடியும். எனவே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் இந்த நற்செய்தி மூலமாக நாங்கள் படிக்கின்ற ஒரே ஒரு சத்தியம், மனதார மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு முழு உள்ளத்தோடு நாங்கள் கொடுக்க பழக வேண்டும். ஆண்டவனுக்கும் சரி மற்ற மக்களுக்கும் சரி எங்களால் முடிந்த மட்டும் நாங்கள் உதவி செய்ய வேண்டும். அதே நேரத்திலே ஆண்டவனை கொடுக்கின்ற போது கொஞ்சம் இதை பிடிச்சு வச்சு கொண்டு கொடுப்பது கிடையாது. தாராள உள்ளத்தோடு முழு மனதோடு நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பார்களே. அந்த வரத்திற்காக நாங்கள் இறைவனை பார்த்து கேட்போமாக, மன்றாடுவோமாக. நாங்கள் எப்போது தாராள உள்ளத்தோடு முழு மனதோடு கொடுக்கின்றோமோ அந்த செயலை பார்க்கின்ற நல்ல ஆண்டவன் கிறிஸ்து நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். நானே ஒரு காணிக்கை பொருளாய் இறைவாவுன் திருப்பலி பீடம் வந்தேன், இறைவாவுன் திருப்பலி பீடம் வந்தேன். மலராக என் நெஞ்சம், கனியாக என் கண்கள், நெல்மணியாய் நான் சிந்தும் வியர்வை துளி. மலராக என் நெஞ்சம், கனியாக ஆண்டவர் துணைவானில் வாழ்த்து பெறுவீராக. நான் சிந்தும் வியர்வை துளி. ராஜரசமாக என் கண்ணீரப்பமாக என் ஜீவன் உடல் தாங்கி நானே வந்தேன். ஆண்டவர் தொலைவானில் வாழ்த்து பெறுவீராக. தாங்கி நானே வந்தேன். நானே
ஒரு காணிக்கை பொருளாய் இறைவாவின் திருப்பலி பீடம் வந்தேன். இறைவாவின் திருப்பலி பீடம் வந்தேன். இசையாக ஆசைகள், இயலாக எண்ணங்கள், கலையாக நான் கற்ற பாடங்களே. இசையாக ஆசைகள், இயலாக எண்ணங்கள், கலையாக நான் கற்ற பாடங்களே. புது ஒளியாக வார்த்தை, இருளாக என் வாழ்க்கை, என்னை நானே தந்தேனையா. புது ஒளியாக வார்த்தை, இருளாக என் வாழ்க்கை, என்னை நானே தந்தேனையா. சௌர சௌரர்களே, என்னுடைய மூடையமான பலி இல்லாமல் தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரை உமது பெயரின் மாட்சிக்கு ஒப்புக் கொடுக்குமாறு நீர் அளித்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிவிரக்கத்தை ஏற்றவர்களாகி கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் எந்நாளும் இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அல்ல, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் குடையால் தான். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மீது படுத்தாது என்றாலும் எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய அது பயன்படுகின்றது. ஆகவே வானக தூதரோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஏற்றி மகிழ்ச்சியோடு அறிக்கையிட்டு ஒரே குரலாக சொல்வதாவது: ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மையானதுக்கு மூற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தி காணிக்கை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை மீண்டும் எடுத்து நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இருந்து பெற்று பருவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவோர்ந்து வாழுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம்.
திருமன்ற ஊழியம் புரிய தாந்துரங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் இரத்தத்திலும் பங்குளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இலங்கை திருத்தூதரான புனித ஜோசவாஸ், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். கடவுளை நம் தந்தையினை இயேசு அழைக்க கற்பித்தார். எனவே நாங்கள் பிள்ளைக்குரிய பாசத்திலும் அன்பிலும் நமது பிதாவை பார்த்து உருக்கத்தோடு மன்றாடுவோம். உமது ஆட்சி வருக, உம்முடைய மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். ஆண்டவரே, தீமையிலும் எங்களை விடுவித்தங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இறக்கு உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி இளமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரம்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களை விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் பாராமல் உம்முடைய மக்களாய் எமது விசுவாசத்தை கண்ணோக்கி நமக்கு உண்மையான சமாதானத்தை அன்பையும் குடும்பத்திலே கொடுப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இரத்தமும் உள்ளாக்காமல் உமது பரிவிறக்கத்தால் உங்கள் மனதை கொண்டலுக்கும் பாதுகாப்பு அளிக்கும் மருந்தாக அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறியத உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியும் இருந்து கலைக்க பெற்ற நாங்கள் அனைவரும் பெறு பெற்றோரு. எனது ஆன்மா நலமடையும்.
என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சினேக்கம் மாறாத பாசம் தருவாய் தருவாய் தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே வளர்ந்திட நாளும் அருள் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே வளர்ந்திட நாளும் அருள் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவா நீ உன்னை தருவாய். எழில்வானம் போல நிலைக்கும் முன் அன்பு அறிவேனே அறிவேனே இறைவா. உனை போல நானும் பிறர் அன்பில் வளர அருள்வாய் அருள்வாய் தலைவா. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. நிழலாய் நினைவாய் வாழ்ந்திட வருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். இதோ உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கின்றேன் என்கின்றார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இப்புனித விருந்தில் பாங்கள் பங்கு கொள்ள செய்தீரே. அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒருபோதும் பிரியாதிருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து எப்போதும் பாதுகாப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் நாங்கள் சென்று வாழ்வோம். பிரசன்னம் நாடி வந்தேன் கிருபையினால் நோக்கிடுமே. பிரசன்னம் நாடி வந்தேன் கிருபையினால் நோக்கிடுமே. இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகின்றேன் சமூகத்திற்கே.
என் இயேசுவே என் ராஜனே, நான் ஏங்குகின்றேன் உம் சமூகத்திற்கே. உம் பிரசன்னம் நாடி வந்தேன், கிருபையினால் நோக்கிடுமே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.